எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெங்காலி ராமாயணத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. ராவணன் போருக்கு போகிறான். ராமனை எதிர்த்து போகக்கூடிய போரில் எங்கே பார்த்தாலும் லங்கை முழுவதும் பிணங்களாக இருக்கின்றன. தலைகளற்ற முண்டங்கள், ஒரே நாற்றம், ரத்தம் ஆறாக ஓடுகிறது. ஆனாலும் அந்த கம்பீரத்தோடு ராவணன் நடந்து போகிறான். அவன் ஒரு வீரன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அவன் சொல்கிறான், என்னுடைய உயிர் போனால் கூட ராமன் உள்ள அளவுக்கு என் பேர் பேசப்படும் அல்லவா, அதனால் நான் ராவனை எதிர்க்கிறேன் அப்படின்னு. அப்போ கூட மண்டோதரி சொல்கிறா, இப்பயாவது நீ சீத்தையை அனுப்பிச்சி விட்ற அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போருக்கு போகிறேன்னு போகிறான். அப்போ ராமன் ராவணனோட போர் புரிகிறான். ஃபஸ்ட்டு ஒரு அம்பு அனுப்பிச்ச உடனே ராவணனுடைய அம்புகள் எல்லாம் அந்த அம்புகளை எல்லாம் உடைச்சி நொறுக்குது. அப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பு அனுப்பிச்சா அந்த அம்பு என்ன ஆகுதுன்னா, ராவனுடைய ஒரு தலையை அப்படி கொய்து தூக்கி போடுது. ஆனால் அங்கே மறுபடியும் இன்னொரு தலை முளைக்குது. புரியல ஒன்றுமே. தலையை கொய்ய கொய்ய புதுசாக தலை முளைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ விபீஷணன் சொல்கிறான், இதை பாருங்க, ராவனுடைய தொப்புளில் ஒரு அமிர்த கலசம் இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் அவனை வீழ்த்த முடியாது. அதனால் முதல்ல ஒரு அம்பு எய்து அந்த அமிர்த கலசத்தை நீங்கள் உடைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அவனை வெற்றி பெறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இது கேட்ட உடனே ராமன் இந்த காரியத்தை செய்யறதுக்கு விரும்பலை. ஏன்னா அவருக்கு வார் எத்திக்ஸ்னு இருக்குது. ஒருத்தருடைய தொப்புளில் நோக்கிலாம் அம்பு செலுத்தக்கூடாது. மார்புக்கு மேலே தான் அம்பு செலுத்தணும், அதுக்கு கீழே செலுத்தக்கூடாது. பிலோ த பெல்லி செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு இன்றைக்கி சொல்கிறோம். அதனால் ராமன் தயங்குறார், அது எப்படி செய்ய முடியும், அது தவறாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அம்பை செலுத்தி அந்த அந்த அமிர்த கலசத்தை உடைச்சிடுறார். அப்போ ராமன் கோவப்பட்டு சொல்கிறார், என்ன இப்படி செஞ்சுட்ட அப்படின்னு. நீங்கள் செய்ய மாட்டீங்க, அதனால் நான் செஞ்சேன், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தை எய்து ராவணன் சாக கிடக்கிறான். இப்போ ராமன் லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவன் மிகப்பெரிய அறிஞன், எல்லாவற்றையும் கற்றவன், பெரிய அறிவாளி. அவங்ககிட்ட போய் என்ன கற்றுக்கிட்டு, உங்ககிட்ட என்ன கற்றுக்கணும்னு எங்கள் அண்ணன் கேட்டாருன்னு போய் கேட்டு வா, அவருடைய ஞானத்தை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி. லக்ஷ்மணன் அப்படி நேராக போகிறான். அப்படி போய் நின்றுட்டு அப்படி நேராக நின்றுட்டு, ராவணா, எங்கள் அண்ணன் அனுப்பிச்சாரு, உன்னுடைய ஞானத்தை கொடு அப்படின்னு. என்ன அப்படி திரும்பி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தலையாட்டிட்டேன். போயிட்டு வா. லக்ஷ்மணன் அந்த ஆள் ஒன்றும் சொல்லித்தர மாட்டேங்கிறான், நம்மகிட்ட தோற்று போனோம், அவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டு வாங்குறீங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. எப்படி போய் கேட்டேன்? நான் போய் கம்பீரமாக நின்று கேட்டேன், எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ராமன் ராவண பக்கத்தில் போய் அப்படி முட்டி போட்டு வாயில் இப்படி கையை வச்சுக்கிட்டு, லங்கேஸ்வரா, நான் ரொம்ப வருந்தேன் நடந்து போனதுக்கு. நான் உன் தங்கையை அசிங்கப்படுத்தினேன், அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன். நீ சீதையை அபகரிச்ச, அதுக்கான தண்டனை நீ அனுபவிச்சிட்ட. உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ கற்றுக்கிட்டு இருக்க, நீ கற்றுக்கிட்டதுலேருந்து எனக்கு நீ சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ரொம்ப பவ்யமாக ராமன் கேட்குறாரு. அவன் கால் மாட்டு பகுதியில் போய் மண்டிட்டு கேட்குறாரு. உடனே ராவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இத்தனை நாளாக நான் படிச்சிருக்கிறேன், நிறையா வேதங்கள் படிச்சிருக்கிறேன், ஆனால் அதனுடைய பொருள்லாம் எனக்கு இப்போ தான் புரியுது, இத்தனை நாளாக புரியல, உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ரியலைஸ் பண்ணி, இது வரைக்கும் அது வெறும் நாலேஜாக இருந்தது. எப்போ ராமன் கேட்டாரோ அப்போ அந்த நாலேஜ் விஸ்டமாக மாறிடுது. இப்போ ராவணன் தான் பெற்ற அனுபவங்களை ரிலேட் பண்ணி விஸ்டமாக மாற்றி ராமனுக்கு சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் உயிர் போகும்போது ராம் என்று உச்சரித்து விட்டு இறந்தார் அப்படின்ட்டு ஒரு ராமாயணம் சொல்லுது. இது ஒரு பெங்காலி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, நம்ம எதிரியாக இருக்கலாம், நம்மக்கிட்ட தோல்வி பெற்றவனாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்கிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கிறதுக்கு இருக்குதுங்கிறது.
தோல்வியுற்றவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. எதிரிகளிடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. கற்றுக்கொள்வது என்று வந்துவிட்டால் நம்மை நாம் தாழ்த்தி கொண்டால் தான் கற்றுக்கொள்ள முடியும். நாம் போய் ஒரு அரகண்டா இருந்து கற்றுக்க முடியாது. ஆணவத்தோடு கல்வி நிகழ வாய்ப்பு இல்லை. நம்மை தாழ்த்தி கொண்டு பணிவாக நடந்து கொண்டுதான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் எதிரிகளுடைய ஞானத்தையும் நாம் பெற்று வாழ்க்கையிலே மேம்பட முடியும். அப்படிங்கிறதுக்கு தான் ராமன் ஒரு உதாரணம், லக்ஷ்மணன் ஒரு உதாரணம். லக்ஷ்மணனால் கற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா லக்ஷ்மணனுக்கு இருந்தது ஈகோ. ஆனால் ராமனுக்கு இருந்தது ஹியூமிலிட்டி. என்னைக்கு நாம் பணிவோட ஒன்றை கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்போது எதிரிகளிடம் இருக்கிற ஞானத்தையும் நாம் அபகரித்து கொள்ள முடியும். அவர்களிடமிருந்தும் செய்திகளை கற்றுக்கொண்டு நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.